எடப்பாடியார் செய்யக்கூடிய இலவு அரசியல் தான் டைட்டில் இப்படி போடுங்க. எடப்பாடியின் இலவு அரசியல் தலைப்பு போடுங்க. அவர் இலவுல தான் அரசியல் பண்றாரு. மக்களை நம்ம அங்க மீட்டெடுக்க முடியாமல் குட்டூரும் குயிலுமா கிடந்துட்டு இருக்காங்க. சற்றப்ப 40 பேர்களை மரணித்து விட்டார்கள். அந்த சோகத்துல நம்ம இன்னும் மீளாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். நைட்டு போல தூக்கம் இல்லாம. சரி இவரை மட்டும் சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், இதை மட்டும் சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. முதலமைச்சர் தான் வந்தாரு. இப்ப அதையும் ஏதாவது சொல்லுங்க. முஸ்லீம் லீக்ல இருந்து போனாங்க, முஸ்லீம் லீக் கட்சியில இருந்து போனாங்க, மனித மக்கள் கட்சியில இருந்து போனாங்க, எல்லா கட்சி எஸ்டிபி கட்சியில இருந்து போனாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் அப்ப சதிதான் பண்றாங்களா? திமுக சதி பண்ணி விட்டது. அப்ப விசிகாவுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அடுத்த 1 மணி நேரத்துல பயந்தாரி நின்றாரு. திருச்சி ஏர்போர்ட்ல நின்றாரு. நேரடியா காலை நள்ளிரவிலேயே செட்டு விட்டாரு. அப்ப அவரு என்ன சதி பண்ணாரு திருமாவளவன்? காங்கிரஸ் கட்சிக்காரர் என்ன சதி பண்ணாங்க? திரு சீமான் போய் சந்திச்சாரு. அவன் என்ன சதி பண்ணாங்க? பாஜகவுடைய அண்ணாமலை போகும்போது இந்த கரூர் மாவட்டத்துடைய பாஜகவுடைய நிர்வாகிகளா இருந்தாங்களே காலங்காத்தாலேயே. இப்ப பாஜக சதியாக இருக்குமோ? இப்படி சிந்திப்போமா? மக்களுக்கு ஆறுதல் சொல்ல போயிருக்கிறாங்கன்னு சொன்னா அதை நீங்க பாராட்டுவீங்களா? 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல ஒரு அமைச்சர் போய் நிக்கிறாரியா, சூப்பர் அப்படி சொல்ல வேண்டிய விஷயத்துல 10 நிமிஷத்தில் எப்படி போனார் செந்தில் பாலாஜி அப்படின்னா எப்படி கரண்ட் கட்டாச்சுன்னு கேக்குறாரு. அடுத்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மின்சார வாரியத்துல சொல்றாங்க நான் துண்டிக்கவே இல்லையேங்கிறாங்க. அப்ப மின்சாரத்தை துண்டிச்சது யாரு? எடப்பாடியாளா? அப்ப இதையும் எதையாவது செய்து நான் நினைக்கிறேன் எடப்பாடிக்கு இது அரசியல் இருக்கிறது. எடப்பாடியார் வேற ஒரு அரசியல் பண்றாரு. அதுக்காக தான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு.